முருங்கைக்கீரையை வச்சு ஒரு ஹெல்த்தியான ஃப்ரைட் ரைஸ் ஒன்று செய்யலாமா வாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக சாப் பண்ணிக்கோங்க. ஆயில் கொஞ்சம் எடுத்துகிட்டு 2 பெரிய வெங்காயத்தை அதோடு சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. 2 பச்சை மிளகாயை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் ஒரு 2 நிமிஷம் வதக்கினதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் பெப்பர் தூள் சேர்த்துட்டு ஒரே ஒரு தக்காளி சீடு இல்லாமல் பொடியாக சாப் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரையை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த கீரையும் சேர்த்துட்டு கீரை வேகிற அளவுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. கீரை நல்லா வெந்ததுக்கப்புறமா ஒரு 3 முட்டையை தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா பீட் பண்ணி அந்த முட்டையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி முட்டை உருண்டு வர மாதிரி நல்லா வெந்ததுக்கப்புறமா நான் வேக வச்சு ஆற வச்சு எடுத்துருக்கிற பாஸ்மதி அரிசியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சூடாக பரிமாறுங்க. முருங்கைக்கீரையை வச்சுட்டு ஒரு ஹெல்த்தியான ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. குழம்பு இல்லாத சமயங்களில் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.